இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். எஸ்தர் ஒரு அனாதையான அகதியான ஒரு பெண். யூத அடிமையாக அவள் வந்திருக்கிறாள். அவளுடைய சித்தப்பா வளர்க்கிறார், தாய் தகப்பன் இல்லை. ஆனால் அவளுக்கு இருந்த ஒரு விசேஷித்த சிறப்பு குணம் அழகு. ஆண்டவர் அவளை எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தன்மை உள்ளவளாய் அவளை ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ராணியாகவே உயர்த்தி விட்டார். இப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவளை ராணியாக உயர்த்தினதுக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமான் கொண்டு வந்த சதி திட்டத்தை அழித்து தன்னுடைய ஜனத்தை எண்ணத்தை காப்பாற்றும்படியான மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒரு பொறுப்பு உங்களை பின்னால் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவள் அதை அறியாதவளாயிருந்தால் மொர்தெகாய் அதை உணர்த்துகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி தான் ராஜமேன்மை. இந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு சில உயர்வுகள் பதவிகள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், யாரோ சிலருக்கு நீங்கள் உதவியாய் இருப்பதற்கு தான் தேவன் இந்த மேன்மை தந்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து உணர்ந்து அதற்கான ஆவியாருடைய வழிநடத்ததோடு அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக ரட்சிப்புக்காக, மக்களுடைய வாழ்க்கையின் விடுதலைக்காக எஸ்தரை போல நீங்கள் சரியான நபராக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அதை அறிந்து செபியுங்கள், சரியான காரியத்தை செய்யும்படி திட்டமிடுங்கள், தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக மிகப்பெரிய விடுதலையை ரட்சிப்பை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். எப்படி எஸ்தர் அன்றைக்கு ஆமானுடைய திட்டத்தை அழித்து யூத ஜனத்தை காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறினாலோ, அதே போல ஆண்டவர் கரத்தில் நீங்கள் ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற உங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த பதவி, இந்த படிப்பு, இந்த உயர்வு, இந்த திறமை, இந்த அழகு கொடுக்கப்பட்டது. பயன்படுத்துங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மேன்மையும் உதவியாயிருக்கும்படி, தேவ ராஜ்யத்தில் நாங்கள் நன்மை செய்யும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரிய வாய்ப்பு என்பதை அறிந்து செயல்படுத்த உதவி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த புரிந்துணர்வு உண்டாவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம்